वीरलक्ष्मी वाणी धान्यलक्ष्मी वाणी विद्यालक्ष्मी वाणी गजलक्ष्मी वाणी विजयलक्ष्मी वाणी वीरलक्ष्मी वाणी संतानलक्ष्मी वाणी महालक्ष्मी वाणी महालक्ष्मी वाणी महालक्ष्मी वाणी महालक्ष्मी वाणी ఉత్సాహంగా ఉండటానికి తంజారా బాదాం డ్రింక్ మిక్స్. శ్రీరంగం కరిశైలమంజనగిరిం తార్క్ష్యాద్రిసింహాచలౌ శ్రీకూర్మం పురుషోత్తమం చ బదరీ నారాయణం నైమిషం శ్రీమద్వారవతీ ప్రయాగ మధురా అయోధ్యా గయా పుష్కరం సాళగ్రామగిరిం నిషేవ్య రమతే రామానుజోయం మునిః. சோழ நாட்டு திருத்தலங்களிலே அன்பில் திருஅன்பில் தலத்தினிலே ஸ்ரீ அழகிய வள்ளியுடன் வாழ் சுந்தர வடிவழகிய நம்பிய நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா திவ்ய தேச நீலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா திவ்ய தேச நீலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. திரு அன்பில் என்று சொல்லுவர், அன்பில்னு சொல்லுவார்கள். திருமழிசையாழ்வார் நான்முகன் திருவந்தாதியில பாடுறார். நாகத்தனை குடந்தை வெஹ்கா திருவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். பேர் அன்பில் அன்பில் என்ன இந்த கஷேத்திரத்துக்கு பேர்? அன்பே கிடையாதோ? அன்பில் அன்பில்ங்கிறமே. காவேரி தீரத்துல இருக்கார். கல்லணைக்கு போறோம். திருச்சிராப்பள்ளியிலேருந்து கல்லணை, கல்லணையிலேருந்து ஒரு பக்கம் நடந்தா அப்பகுடத்தான் சன்னதி கோயிலடி, இன்னொரு பக்கம் போனா அன்பில் சன்னதி. சுந்தரராஜ பெருமாள் சுந்தரவல்லி தாயார். பெருமாளோ சுந்தரராஜன். பேர் அழகோட இருக்கார். அழகா இருக்காருங்கிறீரே, அன்பே இல்லைங்கிறீரே சுவாமி. ஊர் பேரே அன்பில் அன்பில்னு வச்சிருக்காளே. அந்தந்த ஊர் பேரும் சேர்த்தே சொல்லிட்டு வரேன், ஞாபகம் வச்சுங்கோ. ஏன் ஸ்ரீரங்கம் சுவாமி அதை சொல்லவே இல்லையே? ரங்கம் நாட்டிய அரங்கம், ரங்கங்கத ரதிஹி. ஆறு பெருமாள் ரொம்ப ஆசைப்பட்டு மகாலட்சுமி தேவியினுடைய நாட்டிய அரங்கமாக இருக்கும் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு வந்தாராம். ரங்கன்னு இருக்கு பார்க்கோ. ரத்தின் கதா, ஆசைப்பட்டு வந்து சேர்ந்தார். ரத்தின்னு ஆசை, கதா வந்தவர் சேர்ந்தவர். இந்த கஷேத்திரத்துல நம்ம ஆசைப்பட்டு இருக்கணுங்கிறதுக்காகவே பெருமாள் வந்தாராம். அதனால அதை ஸ்ரீரங்கம்னு சொல்றார். திரு அன்பில், அன்பில்னால் அன்பு இல்லாதவன் பொருள் இல்லை, அன்பை இல்லமாக கொண்டவர். அன்பே இருப்பிடம், இல்லம் வீடு இருப்பிடம்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அன்பு இல், அன்பு இல்லம். அன்பு இல்லம் யாருன்னு கேட்டா அன்பில் பெருமாள்னு சொல்லணும். அவர் தான் எல்லா அன்புக்குமே இருப்பிடமாக இருக்கிறார். திருமழிசையாழ்வாராலே பாடப்பட்டவர். ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் 20 கல் 20 மைல் தொலைவில் இருக்கிற பெருமாள் இன்னைக்கும் மாசி மாச பௌர்ணமிக்கு ராத்திரி பொழுதிலே நிலா வெளிச்சத்தில் இந்த பெருமாள் 20 மைல் தாண்டி கொள்ளடக்கரைக்கு வரார்.
ஸ்ரீரங்கத்துல கொள்ளடக்கரையிலே இந்த எல்லா பெருமாளும் வருவா. இப்பவும் ஸ்ரீரங்கநாதன் எம்பெருமான் அந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து இவ்வளவு தூரம் இருந்தாலும் எழுந்தருளி இரவு நிலா வெளிச்சத்திலே ரொம்ப ஆச்சரியமா தீர்த்தவாரி உற்சவம் நிலா வெளிச்சத்தில் அன்பில் பெருமாள் கண்டருளுகிறார். சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. பரமசிவன் ஒரு தலையை கிள்ளினார்னு பார்த்தோம் இல்லையோ, அந்த சாபத்தை தீர்த்த பெருமாள் இந்த சுந்தரராஜ பெருமாள். இன்னும் ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. சாபம் போக்கினது, சாபம் போக்குறதுக்கு அன்னமிட்டது பூர்ணவல்லி தாயார். ஆனா சாபத்தை போக்குறதுக்கு முயற்சி இங்கதான் நடந்தது அன்பில் சுந்தரராஜ பெருமாள். உற்சவமூர்த்தி வடிவழகிய நம்பின்னு திருநாமம். கிழக்கு நோக்கி நின்றுருக்கார் உற்சவர். ஆனா மூலமூர்த்தி சுந்தரராஜ பெருமாள் சயன திருக்கோலத்தில் உள்ளார். இவரை அனிருத்த மூர்த்தின்னு சொல்றது உண்டு. வியூகம் 4. வியூக வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். அதுல அனிருத்தனா இருந்துதான் இந்த பெருமாள் ரட்சிக்கிறாராம். ரட்சிக்கும் போது பெருமாளுக்கு பேர் அழகு வேண்டும். அப்பதான் நம்ம அவர்கிட்ட போகவே போவோம். அதனால அழகனா இந்த ஊர்ல எழுந்துருள் இருக்கார். சரித்திரம். இப்ப மண்டூகர்னு ஒரு முனிவர். மண்டூகம்னா தவளைன்னு அர்த்தம். முனிவருக்கு போய் தவளைன்னு பேர் வைப்பாளான்னா அவர் ஜலத்துக்குள்ளேயே இருந்து தபஸ் பண்ணுவாராம். அவர் மூச்சு அடைக்கிண்டு தண்ணீருக்குள்ளே இருந்து தபஸ் அப்படி பண்ணி 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 மண்டூக முனிவர் பேர் பெற்றார். ஒரு தடவை துர்வாச முனிவர் வந்திருக்கிறச்சே இவர் வெளியில வந்து பார்க்கல, அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டியதை பண்ணல, மரியாதை செலுத்தல. கோச்சுனுட்டார் துர்வாசர், நீ மண்டூகமாவே போ என்று சபிக்க போக அவர் சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து வரணும். அதுக்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார். வந்து காவிரியிலே தீர்த்தமாடி, இந்த தீர்த்தத்துக்கே மண்டூக தீர்த்தம்னு பேர். கொள்ளிடம் தான் இந்த இடத்திலையும் ஓடி வருகிறது. அந்த பெருமானை சேவித்து தன் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றார் ரிஷி மண்டூக ரிஷின்னு சரித்திரம். விமானம் தாரக விமானம். நம்முடைய சம்சாரத்தை இங்கிருந்து நம்மை தாண்டி விடக்கூடிய விமானம் தாரக விமானம். இங்கே ஒரு சிறப்பான செய்தி. ஆண்டாள் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். சாதாரணமா எந்த சன்னதிலையும் தாயார் நின்ன திருக்கோலத்தில் இருக்கவே மாட்டார். தாயார் சன்னதியில முழுக்க தாயார் உட்காண்டுதான் இருப்பார். பெருமாள் நின்று இருந்தாலும் இவர் உட்காண்டுதான் இருப்பார். பெரும் ஸ்ரீரங்கத்துல போய் சேவிங்க, நடுவுல நம்பெருமாள் உற்சவர் நின்று இருக்கார். 2 பக்கம் நாச்சியார் அமர்ந்துதான் இருப்பார். ஸ்ரீரங்க நாச்சியாரே அமர்ந்த திருக்கோலம் தானே. ஸ்ரீரங்க நாச்சியார் உட்காண்டிருக்கார். பங்குனி மாசம் உத்தரத்தன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல சேர்த்தி சேவிக்க போறோம் இல்லையோ, அடுத்த பங்குனி உத்தரம் வரைச்சே ஞாபகம் வச்சுங்க. சேர்த்தின்னா 2 பேரும் ஒரே சிங்காசனத்தில் இருப்பார். மற்றபடிக்கு 364 நாள் நம்பெருமாள் இருக்கிற இடம் வேற, ஸ்ரீரங்கநாதன் வேற, ஸ்ரீரங்கநாச்சியார் வேற இடம், தெற்கு வாசல் வடக்கு வாசல். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 2 பேர் ஒரு சிங்காசனத்தில் இருப்பார். அப்பவும் நாச்சியார் உட்காண்டிருப்பார், பக்கத்துல பெருமாள் நின்று இருப்பார். பார்த்தா என்ன தெரியுமோ தோணும், ஓ ஏவுகிறவர்கள் உட்காண்டிருக்கா, வேலை செய்யறவா நின்று இருக்கா, பார்த்தாதான் தோணும். இப்போ யாரெல்லாம் வேலையை செய்யன்னு சொல்ல போறாரோ நாச்சியார் அமர்ந்து கொண்டு எல்லாருக்கும் பார்த்து மன்னித்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நாச்சியார் உட்காண்டிருக்காளாம். நீ சொல்றபடியே செஞ்சு விடுறேனே அப்படிங்கிறதுக்காக பெருமாள் நின்ன திருக்கோலத்தில் இருக்கார். இப்படி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம காரியம் நடக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அவர் நான் சட்டத்தை தான் பார்ப்பேன், ஒன்னெல்லாம் பார்க்க மாட்டேன் நாச்சியார்கிட்ட சொல்லிட்டார். நம்ம குற்றமே தான் கண்டப்படும், அப்புறம் நரகத்துக்கு தான் போவோம். நல்ல வேளை அவளை பார்த்துட்டு நம்முடைய குற்றங்களை மறந்து மன்னிச்சுடுறாரோ இல்லையோ. அன்பில் க்ஷேத்திரம் அத்புத க்ஷேத்திரம். மண்டூக முனிவருக்காகவே பெருமாள் சேவை சாதித்தார். சயன திருக்கோலம் சுந்தரராஜ பெருமானுடையது. தாரக விமானம் சிவன், பிரம்மா, ஊர்வசி ஆகியோர்களுக்கு பிரத்யக்ஷம். அடுத்த க்ஷேத்திரம் அன்பிலுக்கு பக்கத்திலே இருக்கு. இதுவும் ஸ்ரீரங்கத்திலேருந்து சுமார் 20 மைல் தூரத்தில் இருக்கிற க்ஷேத்திரம். இந்த பெருமானுடைய பேர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை சொன்னா இப்ப யாருக்கும் சட்டுன்னு புரியாது. திருப்பேர் நகர். திருப்பேர் நகரினிலே இந்திரா தேவியுடன் வாழ் அப்ப கூட பெருமாளே நாராயணா. நமோ நாராயணா, நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. திருப்பேர் நகர் சுவாமி கேள்விப்பட்டதில்லை. இப்போ சரி பலகை போட்டிருக்க பேரு சொல்றேன். கோயிலடி அதோ கேள்விப்பட்டிருக்கோம். வாஸ்தவம் பெருமாள் பேர் என்னமோ இருக்கும் போல் இருக்கு. இப்போ அப்ப கூடத்தான் அதான் ஒரு பேர். எப்ப பார்த்தாலும் கையில அப்ப கூடத்தோடய இருக்கார் அவர். தினப்படி சாயங்காலம் 5 மணிக்கு 5-6 அப்பம் 10 அப்பம் வரைக்கும் நெய் சொட்ட சொட்ட ரொம்ப நன்னா பெருமாள் அபிஷேகிறார்.
என்ன ஆச்சு இவருக்கு? என்ன இப்ப தனி அப்பம்? ஆழ்வார் பாசுரத்தில் இருக்கே, அப்பங்கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன். அப்பத்தில் விருப்பத்தோடு இருந்த பெருமாள். யார் அப்பம் பண்ணி போட்டா? சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். கோயிலடி, திருப்பேர் நகர், அப்பக்குடத்தான், எல்லாம் ஒரே க்ஷேத்திரம் தான். இப்போ சோழ நாட்டு திருப்பதிகளில் 6வது க்ஷேத்திரம். தான் தான் சுவாமின்னு பெருமாள் வெளிப்படுத்தினார். சுவாமித்வம், நான் அனைத்து சொத்தையும் உடையவன் சுவாமி அப்படின்னு சொல்லாமல் சொல்லிக் கொண்டு நிற்கிறார். சௌஹார்தத்தோட எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதோட சயனிச்சுட்டு இருக்கார் ரங்கநாதன். இப்ப பாருங்க, வரிசை எத்தனை சயனம் பார்த்தீங்களா? ஸ்ரீரங்கத்துல சயனம் பார்த்தோம், அன்பில் சயனம், அப்ப கூடத்தான் சயனம், திருக்கரமனூர் உத்தமர் கோவில்ல சயனம். ஆனா நடுவில் பாக்கறச்சே நின்ன திருக்கோலம் திருவள்ளரையில சேவிச்சுட்டோம். அப்ப ஆங்காங்கு சயனத்தில் இருக்கார், ஆங்காங்க நின்ன திருக்கோலம் இருக்கார், அமர்ந்த திருக்கோலம் இருக்கார். இருந்தாலும் அது என்னமோ ஆழ்வார்களுக்கு ஆசை சயனத்துல தான். அவர் சயனிச்சென்றிருந்தா மட்டும் உள்ளமே கொள்ள போறதே, இவ்வளவு அழகா எழுந்துருள் இருக்காரேன்னு எப்போதும் பாடுவார்கள். இப்ப கோயிலடி, திருப்பேர் நகர், இவரும் காவிரி கரையில் இருக்கும் பெருமாள். பக்கத்துல கொஞ்சம் மேல ஏறணும், மேலே அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே காவிரி தான். தீர்த்தம் இங்கேருந்து சொம்ப தூக்கி போட்டோம்னா காவிரியிலேருந்து ஜலம் எடுத்து வந்துடலாம். அவ்வளவு ஆச்சரியமான கோவில். எதுக்கு பெருமாள் இந்த இடத்துல வந்து சேர்ந்தார்? ஆழ்வார் என்னன்னு பாடியிருக்கார். 4 ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட பெருமாள். திருமழிசை ஆழ்வார் பாடினார், நம்மாழ்வார் பாடினார், பெரியாழ்வார் பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். இந்த 4 ஆழ்வார்களும் பல்லாண்டு பாடியிருக்கார். இப்ப கோயிலடி எதுக்கு பெருமாள் வந்து சேர்ந்தார்? உபமன்யுன்னு ஒரு ராஜா. உபமன்யுங்கிற ராஜா துர்வாச முனிவருடைய சாபம். அவருக்கு வேலையே அதுதான் போல் இருக்கு. யாரை எப்ப பார்த்தாலும் சாபம், பிடி சாபம். அவர் சாபம் கொடுத்தா தபசு குறைஞ்சு விடாதோ? அவர் ஒரு வரமாயிட்டு வந்திருக்கார், நான் யாருக்கு சாபம் கொடுத்தாலும் என்னுடைய தவம் வளரும், மற்ற எல்லாருக்கும் சாபம் கொடுத்தா தபம் தேயும். ஆனா துர்வாசருக்கு மட்டும் சாபம் கொடுத்தாருன்னா தபம் வளர்ந்துட்டே போகும். உபமன்யுங்கிறவனை சபித்து விட்டார். சாபம் போகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கிறான். தினப்படி 1000 பேருக்கு அன்னதானம் ததியாராதனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ராஜா. கிடுகிடுன்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டே இருக்கார். ஆச்சு, ராஜா நல்லவனா இருக்கார், இவனுக்கு நம்ம அனுகிரகிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் அவரும் அன்னதானம் வாங்குற வேஷத்தோட அன்னைக்கு வந்தார். 1000 பேருக்காக சமையல் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமையல் எடுத்து போடணும்னா இந்த சுவாமி முதல்ல வந்துட்டார். யாரும் அன்னைக்கு சாப்பிட்ற வர்றதுக்கு முன்னாடி பெருமாளே வேஷம் போட்டு வந்தாரோ இல்லையோ, வந்தவர் தான் முதல்ல ரொம்ப பசிக்கிறது கொடுக்குறியான்னார். 1000 பேர் சாப்பிட வேண்டியதையும் சாப்பிட்டுட்டார். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. வந்தவாளுக்கெல்லாம் எப்படி சோற போட போறோம்னு தெரியல. சரி போனா போறது, இவராவது திருப்திப்பட்டாரான்னா என்ன, எனக்கு ஏதோ போடுறேன்னே ஒன்றும் போடவே இல்லையன்னார். 1000 காணும். இதுக்கு மேல என்ன கேட்கிறீர்னா, எனக்கு அப்பம் ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு பார்த்து நீ அப்பம் பண்ணவே இல்லை, அதனால அப்பம் பண்ணி கொடு. சரின்னு அந்த பெருமாளுக்கு அப்பம் பண்ணி குடத்தோட கொடுத்தா அப்படியே பிடிங்கன்னு விட்டார். அவன் குடத்தோட அப்பத்தை எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே சடக்கன் அப்பத்தை பிடுங்கி போலே வாங்கின பெருமாள் தடால்னு சயனிச்சுட்டார். சயனிச்சுட்டு விடாம வலது பக்கத்துல அப்ப குடத்தை இடிக்கினுட்டு அது மேலேயே தன் கையை வச்சுட்டு, நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சுட்டேன், உபமன்னுவே உமக்கு சாப விமோசனம் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு கொடுத்தான்னு சரித்திரம். அதனால அப்ப குடத்தான் திருப்பேர் நகரான் இருக்கிறார். பேர் நகர், பேர் நகர் ஆழ்வாருடைய உள்ளத்தை விட்டு விலகவே மாட்டேன்னு இருந்த பெருமான். பேரே உரைகின்ற பிரான் இன்னு வந்து இருப்பேனன்னு என் நெஞ்சு நிறைய புகுந்தான். காரேழ் கடலேழ் மலையேழ் ஏழ் உலகொண்டும் ஆறா வயிற்றானை அடங்க பிடித்தேனே என்று நம்மாழ்வாருடைய பாசம். இந்த திவ்ய தேசத்துல போய் சேவிச்சா என்ன கிடைக்கும்னு சொல்றார். பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை. பிடித்தேன், உம்ம திருவடியை கெட்டியா பிடிச்சேன். பிறவி கெடுத்தேன், இனிமே நான் பிறவி எடுக்க போறதே இல்லை. உத்தேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெற்றேன். உகந்து பணி செய்து இந்த க்ஷேத்திரத்துல பெருமாளை சேவிச்சா அவ எல்லாருக்கும் கைங்கிற செல்வம் அவ்வளவு தூரம் கிடைக்குமா.
போனா நம்ம பாபங்களையும் தொலைச்சு கொடுத்துடுறார், நிறைய கைங்கேற்றத்தையும் கொடுக்கிறார். சயன திருக்கோலத்தில் இருக்கும் பெருமாள். அந்த பெருமாளுக்கு அப்பா நான் ஆகணும் இல்லையோ, அவர் அதை பிடிச்சுத்தானே வந்திருக்காரு. இப்போ அப்போ ஒரு தின்பண்டம் பிடிக்கிறது அதுக்குன்னு ஆசையா அணைச்சுட்டு இருக்காருனால் குழந்தைகளான நம்மிடத்துல ஆசையோட இருப்பார். வலது கை இப்படி அந்த பாண்டத்துக்கு மேல இருக்கும், பானைக்கு மேல இருக்கும். இடது கைய இப்படி மேல வச்சுட்டு அழுத்தமா இப்படி இடது பக்கம் பிடிச்சுட்டு இருப்பார். இது எதுக்குன்னால் பெருமானுடைய மகிழ்ச்சி கமலவல்லி தாயார். அந்த தாயார் ஒரு தடவை பாரிஜாத புஷ்பம் வேணும்னு இந்த பெருமாள்கிட்ட கேட்கிறா. சரி, அது எங்க இருக்கும்னு தேடினா தேவேந்திரபட்டினம் சொர்க்கலோகத்துலதான் பாரிஜாத்தம் இருக்கு. இந்திரனுக்கு சொல்லி அனுப்பிச்சார். அவன் சொன்னா, மனுஷலோகத்துக்கு பாரிஜாத்த மலர்லாம் அனுப்ப முடியாது, நாங்கள்லாம் பெரிய தேவர்கள், நாங்க சூட்டிக்கிற பாரிஜாத்தத்தை போய் உமக்கு கொடுக்க முடியுமோ? என்ன நல்ல எண்ணம் பாருங்க. இந்த கண்ணனாலதான் எல்லா நல்லதுமே இந்திரன் வாங்கிட்டு இருக்கான். ஏதோ புஷ்பம் கேட்டாலேன்னு ஒண்ணு கொடுக்க மாட்டேனோ, மாட்டேன்னு விட்டார். மாட்டேனதோட இல்லாமல் அது எப்படி நீ பாரிஜாத்தம் கேட்கலான்னு வஜ்ராயுதத்தையும் அனுப்பித்தான். அதை தடுக்கிறதுக்காக பெருமாள் தன் கையை அப்படி மேல தூக்கி சயனத்தில் இருப்பார், வலது கையை இப்படி வச்சுருக்கார், இடது கை இப்படி குறுக்க தூக்கி வஜ்ராயுதத்தை தன்னுடைய விரல் எடுக்கல பிடித்து அழுத்து அதை வலுவிழந்து போக செய்து விட்டார். அந்த திருக்கோலத்தோட தான் இன்னைக்கு பெருமாள் அங்கு எழுந்துள்ள இருக்கிறார். ஆழ்வாரே சாதித்தது, பேரேன் நகரேன் உம்ம உள்ளத்தை விட்டு நகரவே மாட்டேன்னு பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். ஆதிரங்கம் அப்பால ரங்கம்னு சொல்லுவா. ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கே மைசூர் பக்கத்திலே காவிரி கரையில இருக்கிற ரங்கம், அதுதான் ஆதிரங்கம்னுவா. அப்பால ரங்கம், அப்பால் தோ கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ரங்கம் தான் இந்த ரங்கநாத பெருமாள் அப்பால ரங்கர். ஸ்ரீரங்கம் அவர் தான் கஸ்தூரி ரங்கம் பெருமாள். அதுக்கப்புறம் இன்னும் கிழக்க போனால் திருவிந்தளூர் மாயவரத்துக்குள்ள இருக்கிற பரிமள ரங்கம். இதெல்லாமே காவிரி கரை. இப்போ ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்பால ரங்கம், ஸ்ரீரங்கம் கஸ்தூரி ரங்கம், கிழக்க போனோம்னா பரிமள ரங்கம். இதெல்லாம் காவிரி கரையில இருக்கிற ஆனந்தமா ரங்கநாத பெருமானுடைய க்ஷேத்திரங்கள். நாலாழ்வார்களாலே பாடப்பட்ட பெருமான் இந்திர தீர்த்தம், இந்திர விமானம், கமலவல்லி தாயாரோடு இருக்கும் அப்பால ரங்கரை சேவித்துக் கொண்டோம். திருக்கண்டியூர் மண்டை ஏந்தி பெரன்மனை திருகந்துண்ணும் உண்டியான் சாபந்தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மையங் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உயலல்லால் மற்றையார் குய்யலாமேன்னு பாசுரம். இதை திருவங்கியாழ்வார் பாடியிருக்கார். திருக்குறுந்தாண்டகம்ங்கிற பிரபந்தம். திருக்கண்டியூர் சோழ நாட்டு திருத்தலங்களில் 7வது க்ஷேத்திரம் கண்டியூர். ஹரனின் கண்டியூரினிலே அழகு கமலவல்லியுடன் ஹரன் சாபம் தீர்த்தவனே நாராயணா. இந்த க்ஷேத்திரத்தை பஞ்ச கமல க்ஷேத்திரம்னு சொல்றது உண்டு. நன்னா கேட்டுங்கோ. கமல புஷ்கரணி, கமல தீர்த்தம், கமல க்ஷேத்திரம், க்ஷேத்திரமே கமல க்ஷேத்திரம். கமலாகிருதி விமானம், விமானம் கமல ஒரு தாமர மலரை போலவே இருக்கிற விமானம். கமலநாதன் பெருமாளுக்கு கமலநாத பெருமாள். கமலவல்லி தாயார் கமலவல்லி தாயார். நல்ல பஞ்ச கமல க்ஷேத்திரம். கமலம்னாலே தாமரை, தாமரைனாலே அந்த வாசனை அப்படியே நன்னா இருக்கு, தொட்டா பார்க்கறதுக்கே நன்னா இருக்கு, கமகமான் இருக்கு. அதை போல இந்த க்ஷேத்திரத்துல வந்து சேவித்தோம்னால் எல்லா நன்மைகளும் நமக்கு ஏற்படும். ஹர சாப விமோச்சன பெருமாள். இந்த பெருமாள் மூலவருக்கு பலிநாத பெருமாள்னு திருநாமம். மகாபலி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கோ இல்லையோ, வாமனமூர்த்தியாலே தகையுண்டு பாத்தாளத்துக்கு போனாரே. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நமக்கு நடந்து சொல்லி ஓணம் பண்டிகை கேரளத்தில் முழுக்க ரொம்ப பிரசித்தமா இருக்கே. எதுக்கு ஓணம்னால் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஆண்டுக்கு ஒரு நாள் பூலோகத்துல வந்து தம் பிரஜைகளை பார்க்கும் நாள். இதைத்தான் கேரளத்துல ரொம்ப பிரசித்தமா ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு கொண்டாடிட்டு இருக்கா. அந்த பலியாலே வணங்கப்பட்ட பெருமாள் இவர். இவருக்கு பலிநாதன் திருநாமம். ஹரசாப விமோச்சன பெருமாள். ஹரன் சிவன்.
சிவனுடைய சாபத்திலிருந்து விமோச்சனம் ஏற்படுத்தி கொடுத்தவர். சிவனுக்கு சாபத்தை போக்கின பெருமாள் இவர், சாப விமோச்சன பெருமாள். கிழக்கே திருமுக மண்டலம், 2 திருநாமங்களும் உற்சவருக்கு நன்னா இருக்கு. ஒரு திருநாமம் ஹரசாப விமோச்சன பெருமாள், இன்னொரு திருநாமம் கமலநாதன். இப்ப சொன்னேனே பஞ்ச கமல கஷேத்திரம் இல்லையோ, அதனால கமலநாதன். தாயார் கமலவல்லி நாச்சியார். விமானம் கமலாகிருதி விமானம், தாமரையை போலவே இருக்கிற விமானம். விமானம், க்ஷேத்திரம், தீர்த்தம், ஸ்தல விருட்சம், ஸ்தலம். இந்த 5 முக்கியம். சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். பஞ்சகமல கஷேத்திரத்தை திருக்கண்டியூர்னு பேர் பார்த்தோம் இல்லையோ, அன்பில், அன்பே இல்லம், அதனால அன்பில்னு பார்த்தோம். இப்ப கண்டியூர் இந்த பேர் ஏன் வந்தது? கண்டின்னா என்ன? கண்டன கஷேத்திரம்னு இதுக்கு பேர். கண்டன அப்படின்னா துண்டிக்கப்பட்ட, கண்டிக்கப்பட்டன துண்டிக்கப்பட்டான்னு அர்த்தம். பிரம்மாவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு பரமசிவனாருடைய கையில் ஒட்டிக்கொள்ள அந்த சாபத்திலிருந்து பெருமாள் போக்கி விட்டாரோ இல்லையோ, ஹர சாப விமோச்சன பெருமாள். கண்டன கஷேத்திரம் கண்டியூர் நூன்னு சொல்லலாம். கண்டின்னா நீலகண்டனோ இல்லையோ, ஹாலஹால விஷத்தை உண்டு அந்த விஷம் கழுத்துல தங்கினதுனாலே நீளமான கழுத்தோட இருக்கிற சிவபெருமானுக்கு தான் நீலகண்டன்னு பேர். அந்த கண்டியனுடைய சாபத்தை போக்கி கொடுத்தபடியால் கண்டியூர், திருக்கண்டியூர் அதுக்கு பேர் ஏற்பட்டது. இந்த க்ஷேத்திரத்துல திருமங்கையாழ்வார் ஒரு அழகான அர்த்தம் சொல்றார். நீங்க எங்க போய் சுத்தினாலும் உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. அர்ச்சாவதாரம் கோவில் விக்கிரகத்தடத்துல சேவிச்சில்னா தான் விமோச்சனம். எங்கெங்க நீங்க போய் சுத்தினாலும் கட்சி பேர் மல்லையன்னு மண்டினார். திவ்ய தேசத்துல ஆசையோடு இருந்திருந்தா 108 திருப்பதிகள்ல விருப்பம் இருந்ததுன்னா உய்யலாம், மோட்சத்துக்கு போலாம். மற்ற யார் குய்யலாமே, மற்ற பேருக்கு போவதற்கு வழியே கிடையாதுன்னுட்டார். அர்ச்சைய பற்றினால் ஏற்றம், வேற பற்றத்துக்கே வழி இல்லையே. மற்ற நாளையும் தான் பற்றவே முடியாதுன்னு முதல்லயே பார்த்துட்டோம் இல்லையோ. பரரூப, வியூகரூப, விபவரூப, அந்தர்யாமி 4 பேரையும் சேவிக்க வழி இல்லை. திவ்யதேசத்து பெருமாள் தான் இப்ப நம்மளால போக முடியும், சேவிக்க முடியும், நன்னா இருக்க முடியும். ஹரசாப விமோச்சன பெருமாள் திருக்கண்டியூர். திருமங்கையாழ்வார் அதைத்தான் சொல்றார், பெருமான சேவிங்கோ, அப்பதான் பாபங்கள் தொலையும். வேற பிரகாரத்தை சேவிக்க வழி இல்லையே. இந்த பெருமாளுக்கு பக்கத்துல வந்திருந்தால் எழுந்துருள் இருக்கிறது. கிழக்கே திருமுக மண்டலமாய் பெருமான் நின்ன திருக்கோலத்தில் உள்ளார். அருகிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு நரசிம்மனும் சுதர்சன பெருமாள். முன்பக்கத்துல நிருசிம்ம பெருமாள், பின்பக்கத்துல சுதர்சன பெருமாள், இல்ல பின்பக்கத்துல நிருசிம்ம பெருமாள், முன்பக்கம் சுதர்சனர். ஆனா பெரிய திருக்கோலத்தோட ரொம்ப அழகா இருக்கா. க்ஷேத்திரத்திலே கபால மோட்ச புஷ்கரணியை சேவிச்சுக்கிறோம். நரசிம்ம பெருமானும் சுதர்சனனும். இது திருக்கண்டியூர் 7வது க்ஷேத்திரம் சேவித்தோம். ஞானானந்த சத்குருநாத ஞானானந்த 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 சத்குருநாத ஞானானந்த ஞானானந்த சத்குருநாத ஞானானந்த ஞானானந்த
உலக சுகம் துச்சம் என உதறி தள்ளி உலக சுகம் துச்சம் என உதறி தள்ளி ஆதி பரம்பொருளுக்கு இச்சை வைத்த ஆதி பரம்பொருளுக்கு இச்சை வைத்த அஷ்டாங்க யோக முறை எட்டும் கட்டினே அஷ்டாங்க யோக முறை எட்டும் கற்று நீதினறி வழுவாது நிலையில் நிலையான சாயுத்தம் அடையும் மார்க்கம் நிலையான சாயுத்தம் அடையும் மார்க்கம் போதனை செய்கின்ற மகன் ஞானானந்தன் போதனை செய்கின்ற மகான் ஞானானந்தன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் வைப்போம் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்தன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்த ஓ ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்த ஓ ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்த ஓ ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு अंदर राम वो बाहर राम अंदर राम वो बाहर राम जगह देखे वगा रामा पूरन कामा ओ पूरन कामा कृपांचन पायो मेरे घर अंदर राम ओ बागर राम अंदर राम ओ बागर राम अंदर राम ओ बागर राम राम बिना कति